நீங்க வேலைக்கு புறப்படல? இதோ முடிச்சிட்டு புறப்படுறேன். சரிம்மா. அம்மா. என்னப்பா? ஒண்ணுமில்லம்மா, நான் போய் படிக்கிறேன். நில்லப்பா. என்கிட்ட ஏதோ சொல்ல வந்த, என் முகத்தை பார்த்ததும் ஒன்னில்லேன்னு மறைச்சிட்டியே, என்னடா? உங்ககிட்ட சொல்றதுக்கே எனக்கு சங்கடமா இருக்கு. உங்க நிலைமையும் எனக்கு நல்லா புரியுது. இருந்தாலும் என் நிலைமைய உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட சொல்லப்பா. எனக்கு 100 ரூபாய் பணம் வேணும். 100 ரூபாயா? எதுக்குடா? புஸ்தகம் வாங்குறதுக்கு. இப்பத்தானே காலேஜுக்கு பணம் கட்டி 4-5 புஸ்தகமும் வாங்கி கொடுத்தேன். மறுபடியும் என்னடா புதுசா ஒரு செலவை சொல்ற? 4-5 புஸ்தகம் மட்டும் இருந்தா போதுமாமா? நான் என்ன ஹைஸ்கூல்ல படிக்கிறேன்? இல்ல, காலேஜில படிக்கிற. காலேஜில் படிக்கிறதுன்னா இப்படி செலவுகள்லாம் வரத்தாமா செய்யும். செலவை பத்தி நீ ஏண்டா கவலைப்படுற? படிப்பை பத்தி மட்டும் நீ கவலைப்படு. உனக்கு 100 ரூபாய் பணம் தானே வேணும், நான் இந்த வாரமே தரேன். அப்புறம் என்னடா? அம்மா, கையில காசு இல்லைன்னு தெரிஞ்சோ நான் நல்லா படிக்கிறேங்கிறதுக்காக பெட்டி நிறைய பணம் வச்சிருக்கிற மாதிரி போடா கொடுக்கறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு என் படிப்புல எவ்வளவு அக்கறம்மா. உங்களுடைய இந்த நல்ல மனசை நினைச்சுக்கிட்டு நான் நிச்சயம் பாஸ் பண்ணிடுவேன். கவலைப்படாதீங்கம்மா. கதிரேசா, கடல்ல பாத்தி கட்டி கரும்பு போட நான் நினைக்கல. நஞ்சையில தாண்டா நெல்ல விதைச்சிருக்கிறேன். அது நல்லா வளரும்னு எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும். சினிமா டான்ஸ் பார்க்க பணம் இல்ல, நீங்களே படிப்பு செலவுக்கு பணம் வேணும்னு தூப் அடிச்சு அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுனேன். பணம் வந்தாச்சு. என்னது காலேஜ்ல படிக்கிற பையன் ரிக்ஷா ஓட்டுறதா? என்ன விளையாடுறியா? ஏன்பா ரிக்ஷா ஓட்டுறது கேவலமா? அப்படின்னு நானே சொல்லுவேனா? அரைவரை படிப்பு படிச்சவன் நானு. என்ன மாதிரி ஆளு ரிக்ஷா ஓட்டினா பரவாயில்ல. நீ ஒழுங்கா படிச்சவன் கார் மேல காரை போட்டு ராஜா மாதிரி பின் சீட்ல உட்கார்ந்து வரதை விட்டுட்டு முன்னால உட்கார்ந்து வண்டி ஓட்டுறேன்றிய. ராமு, எங்க அம்மா என்ன படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்களால புஸ்தகம் கூட வாங்கி கொடுக்க முடியல. அவங்க படுற துன்பத்தை என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியல. அந்த கஷ்டத்தை கொஞ்சமாவது குறைப்போம் நினைச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். பெத்த தாய்க்கு கஞ்சி கூட ஊத்தாம ரோட்ல துரத்துறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. தாயினுடைய கஷ்டத்தை குறைக்கணுங்கிறதுக்காக நீ வேலை செய்யணும்னு நினைக்கிற பாரு, அதை நான் ரொம்ப பாராட்டுறேன். இந்த தொழில 4 பேர் நல்லவனும் வருவான், 8 பேர் கெட்டவனும் வருவான். அவங்களெல்லாம் நீ எப்படித்தான் சமாளிக்க போறியோ? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் சமாளிச்சுக்குவேன். அர்த்தம் எல்லாம் பேசுறியா? நீ ரிக்ஷா ஓட்டுற விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா? எங்க அம்மாவுக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு இந்த உதவி செய். நல்ல காரியத்துக்கு உதவி செய்ய நான் என்னைக்குமே தயங்க மாட்டேன். ரிக்ஷால வர்ற வருமானம் எனக்கு பத்தல, அதனால தான் கார் ஓட்ட கத்துக்கிட்டேன். அந்த நேரத்துல நீ ரிக்ஷா ஓட்டிக்க, வர்ற வருமானத்தை உன் படிப்புக்கு வச்சுக்க, வாடகை கூட எனக்கு தர வேண்டாம். ரொம்ப நன்றி ராமு, நான் வரேன். என்னடா தம்பி பையன்? வாடா மாயாண்டி. 2 பேரும் ஒரே குடிசையில் இருக்கோன்னு பேரு. சிநேகிதனா சிநேகிதன். போகும்போது என்னடா சொல்லி அனுப்பிச்சேன்? நான் பீச்சுக்கு போனோம், சட்டு புட்டு வாடான்னு சொன்னேன்ல, அங்கேயே உட்காந்துக்கிட்டியா மார்க்கெட்ல? பேபி 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 அவனுக்கு நீங்க என்னமோ பேபின்னு சொன்னாப்பட்டு இருந்துச்சு. ஆமாங்க, இப்ப என்னோட விளையாடிக்கிட்டு இருந்தது. பிஸ்கெட் வேணும்னு கேட்டது. கார்ல போய் எடுத்துட்டு வரதுக்குள்ள காணாம போயிடுச்சு. இப்ப வீட்டுக்கு போனா அப்பா திட்டுவார். நான் என்ன பதில் சொல்வேன்? பேபி பேபி. அழாதீங்க அழாதீங்க. அடையாளம் ஏதாவது சொல்ல முடியுமா? நல்ல நிறங்க, பார்க்க மூக்கு முடியுமா, சும்மா புசு 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 அழகா இருப்பா. என்ன வயசு இருக்கும்? 4 முடிச்சு இப்பதான் 5 ஆரம்பம். அவ்வளவுதானே. 15 வயசுல இருந்து 16 வயசுக்குள்ள பேபிங்க பீச்ல காணாம போனாதான் கிடைக்க மாட்டாங்க. 5 வயசு தானே, நிச்சயமா கிடைச்சிருவாங்க. ஏதாவது நகை போட்டிருந்தீங்களா? கழுத்துல ஒரே ஒரு செயின் மட்டும்தான். ஓஹோ, புள்ள பிடிக்கிறவனா தூக்கிட்டு போயிருப்பானா? அதெல்லாம் எங்க பேபி கிட்ட நடக்காது. யாரா புதுசா வந்தா லொல்லன் கடிச்சிடும். என்னங்க இது தமாஷா இருக்குது? அதுக்கு என்னங்க தெரியும், நாய் தானே. நாயா? நாயை பத்தி எவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த? பிஸ்கோத்து, கழுத்துல சங்கிலி, எதிரிகளை பார்த்தா வெள்ளன்னு கடிக்குமா? ஆமா சார், நீங்க தான் எப்படியா கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ஏமா என்ன பார்த்தா நாயை பிடிக்கிற மாதிரியா தெரியுது? இவருங்க சார், நாயை இல்ல சொல்லாதீங்க, அது என்னுடைய பேபி. சார் சார் சார், தயவு செய்து எப்படியா கண்டுபிடிச்சு கொடுங்க. உனக்கு பேபி தானே வேணும், கவலைப்படாத, நான் கொண்டுறேன். பேபி பேபி. பேபி
இந்த உன் பேபி. பேபி நீங்க கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிய அந்த நாய்க்கு சொல்லு. ஏன் இது தொலைஞ்சு போகாம இருந்தா நான் உன்னை சந்திச்சிருக்க முடியுமா? டிரைவர் டிரைவர் பேபி கிடைச்சிருச்சு. இவர்தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. அப்படியா சார்? நீங்க நல்லா இருக்கணும். நீங்க எங்க உயிரை காப்பாத்துனீங்க, எங்க வேலையை காப்பாத்துனீங்க. சரி சரிப்பா, அதெல்லாம் ஏன் இப்போ இந்த பேபிய டிரைவர்கிட்ட கொடுத்து வண்டியில வச்சு பத்திரமா பாத்துக்க சொல்லு. சரிங்க. உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உனக்கு எப்படியோ தெரியல. நான் வரட்டுமா? நில்லுங்க. உங்க வீடு எங்க இருக்கு? ஏன் சாந்தோம்ல? போற போது கார்ல இறக்கி விடுறேன், வாங்க. உனக்கு ஏன் வீண் சிரமம்? பரவாயில்ல வாங்க. பரவாயில்ல வாங்க. அப்படி கூப்பிட்டா வரேன். இதுதான் வீடு. என் பேர் ராமு. என் பேர் சீதா. என் பேர் முத்தையா. ரொம்ப முக்கியம். வா முத்தையா. நீங்க தினமும் பீச்சுக்கு வருவீங்களா? அங்கதான் வேலை எனக்கு. தினம் வருவேனே. நான் வரேன். நானும் வரேன். நம்ம கூட கார்ல வந்தது யார் தெரியுமா? யாரு? கோடீஸ்வரர் குபேரியான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. அவரோட பிள்ளை அமெரிக்காவில படிச்சுட்டு போன வாரம் தான் மெட்ராஸ் வந்ததா சொன்னாங்க. அவர் தானே இவரு. அப்படியா? சந்தேகமே இல்ல. தேங்க்யூ சார். ஐயோ பிடியனே பிடி. ஐயோ ஆவி பிடி பிடி கைய. என்ன காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றிங்க. காரை நிறுத்த சொல்லி கைய காட்டினேன்ல, அத நான் கவனிக்கல. கண்ணை மூடிக்கிட்டு காரை ஓட்டக்கூடாதுமா. எதிர்த்து வர வண்டிக்கு பிரேக்கே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு தான் ஓட்டணும். மிஸ்டர் ஹோம்கார்ட், ஐ அம் நாட் எல்போர்ட். எல்போர்டு தான் இல்லையே தவிர நீங்க டிரைவ் பண்றத பார்த்தா அப்படித்தான் இருக்கு. ஷட் அப். கொஞ்சம் மரியாதை பேசுங்க. நான் யார் தெரியுமில்ல? ஜட்ஜ் சத்தியமூர்த்தி டாட்டர். யாரா இருந்தா எங்களுக்கு என்னம்மா? நீங்க வந்தது தப்பு. உங்க அஜாக்கிரதையினால எவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கும் தெரியுமா? அதுக்காக என்ன செய்ய போறீங்க? கேஸ் எழுதிக்குவீங்களா? ஏன் எழுத முடியாதா? எழுதிதான் பாருங்களேன். கான்ஸ்டபிள் கொஞ்சம் வரீங்களா? இந்த அம்மா சிக்னலை கவனிக்காம அஜாக்கிரதையா ஓட்டணும் இல்லாம அதிகாரம் வேற பண்றாங்க. இந்த வண்டியை சார்ஜ் பண்ணீங்க, நான் போய் டிராபிக் கவனிக்கிறேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.